Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா buttercream frosting தான் பார்க்க போறோம். வீட்லயே buttercream frosting எப்படி செய்யலாம்னோ அப்புறம் கேக்ல எப்படி ஃப்ராஸ்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு சாக்லேட் கப் கேக்ஸ்ல எப்படி ஃப்ராஸ்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சாக்லேட் கப் கேக்ஸ் ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம buttercream செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஐசிங் சுகர், பட்டர், மில்க், வெனிலா எசன்ஸ், செர்ரிஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பைப்பிங் டிப்ஸ், பைப்பிங் பேக். ஃபர்ஸ்ட் பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டரை பீட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பேல் கலர் வர்றது வரை பீட் பண்ணோம். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா பேல் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஐசிங் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிஃபாக ஒரு பீக் வந்துடுச்சுன்னா நம்ம buttercream frosting ரெடின்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி கேக்கில் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் கப்லர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டிப் எடுத்திருக்கேன். இதை தான் அதில் ஃபிட் பண்ண போகிறேன் பைப்பிங் பேக்கில். இப்போ பைப்பிங் பேக்கில் buttercream ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாலான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் பைப்பிங் பேக் வச்சுட்டு buttercream ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கீழே வர நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இப்போ கேக்கில் ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைன் வந்து நீங்கள் ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா கப் கேக்ஸ்லேயும் நீங்கள் ஃப்ராஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிசைர்ட் டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ராஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கப் கேக்ஸும் ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே செர்ரிஸ் இல்லைனா சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.